வைத்துட்டு சந்தன குங்குமம் எல்லாம் வச்சுட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வைத்து விட்டு மல்லிகைப்பூ வாசனை மலர்கள் வச்சுட்டு, ஏன்னா சுக்கிர பகவானுக்கு பிடித்தது வந்து வெள்ளை நிறம். நம்ம வந்து வாசனை மலர் வைத்து விட்டு ஒரு அகல் விளக்கு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பித்தளை தட்டு எடுத்துட்டு பச்சரிசி பரப்பிக்கிறணும். தட்டுக்கு மேலே பச்சரிசி பரப்பிட்டு நம்ம வந்து ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைக்கணும். ஏற்றி வச்சுட்டு நம்ம வந்து அது சுக்கிர பகவானை நினைத்து நம்ம ஏற்றி வைத்து வழிபட வேண்டும். அன்றே வந்து நம்ம நெய்வேத்தியமாக எளிமையாக கல்கண்டு வச்சால் போதும். கல்கண்டு அவள் வைத்தாலே போதும். பால் முடிஞ்சால் பால் வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம ரொம்ப எளிமையாக பூஜை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இது வந்து காலை சுக்கிர ஹோரையில் வந்து காலை 6 to 7 மணிக்கு பண்ணுறது. சுக்கிர பகவான் நமக அப்படின்னு சொன்னாலே போதும். ஓம் சுக்கிர பகவான் நமக அப்படி சொல்லி 21 முறையோ அல்லது 108 முறையோ சொன்னால் போதும். மதியம் வந்து 1 to 2 மணிக்கு வந்து சுக்கிர ஹோரை நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம வந்து காலையில் 6 to 7 வந்து கடைகள் வந்து நிறைய கடை